இந்த சோகம் கீங்கெல்லாம் இல்லாமல் ஜாலியாக போச்சு, நல்லா போச்சு. அதுதான் பெஸ்ட். தேங்க்ஸ். அதில் மஸ்ட்டு வாட்சி. தளபதி 3 கேரக்டர் பண்ணிக்கிறாப்புல, ட்விஸ்ட்டு அந்த மாரி இருக்குது. ரெண்டு குடுக்குறாங்க அங்கிள், ஆஸ்கர் ரெண்டு குடுக்குறாங்க. மாசா இருக்கு படம், பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரி படம் சூப்பராக இருக்குது சார். எல்லாரும் பார்க்கலாம் ஃபேமிலியாக. ரொம்ப நல்லா இருக்குது படம். பையனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப மாசாக இருக்குது படம். மியூசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது. டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம், செம்மையாக இருக்குது படம். பையனுக்கு செம்மையாக இருந்தது. செம்மையாக இருந்தது. டிஃப்ரெண்டாக இருந்தது. ஸ்டோரிஸு நல்லா இருந்தது, கதை நல்லா இருந்தது. அந்த டியூவல் ரோலில் செகண்ட் விஜய் வந்து சூப்பராக இருந்தது. பஸ் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் இளைய தளபதி வேறு லெவலில் இருந்தது. சாங்ஸும் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. ஸ்னேகா ரொம்ப டிஃப்ரெண்ட் ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. மதருக்கு நல்லா இருந்தது, அதுவும் நல்லா இருந்தது. யுவன் சங்கர் காமெடி பின்னாடி தான் வந்தது. செகண்ட் ஹாஃபில் யோகி பாபு அவர் கொடுத்த ரோலை அவர் கரெக்டாக பண்ணிட்டார். இட் வாஸ் வெரி நைஸ் டு சி. நல்லா இருந்தது படம். படம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, நல்லா இருந்தது. அவருடைய கதையை அவர் பண்ணிட்டார். வெங்கட் பிரபு படம் நம்ம பார்த்து போனால் அதே மாதிரி தான் இருக்குது படம். இப்போ நம்ம அஜித் படம்லாம் எடுத்தார்ல, மங்காத அதே மாதிரி ஸ்டைலில் நல்லா இருந்தது. வெங்கட் பிரபுவோட கரெக்டாக ரோல், கேமரா ரோல் நல்லா பண்ணிட்டார். போர் அடிக்கல, என்டர்டெயின்மெண்ட் நல்லா ஜாலியாக போச்சு. இந்த சோகம் கீங்கெல்லாம் இல்லாமல் ஜாலியாக போச்சு, நல்லா போச்சு. அதுதான் பெஸ்ட். தேங்க்ஸ். சூப்பராக இருந்துச்சுண்ணா. அந்த கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த ஏஐ மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இல்லை. மிச்சம்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதில் படம் வேறு லெவல் தலை சூப்பராக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. மஸ்ட் வாட்ச். எல்லாமே என்னென்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபியூச்சரை வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். வேறு லெவலில் இருக்கும். வெயிட் பண்ணுறோம். சூப்பர். ஓகே ஓகே சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் 30 மினிட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து தோனி ரெஃபரன்ஸ், தோனி வந்து சேப்பாக்கில் வர மாதிரி காமிச்சாங்க, ஆனால் அவர் வந்து மும்பையில் வர மாதிரி காமிச்சாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா விருப்பம் சூப்பராக போச்சு. கிளைமேக்ஸ் புரியலங்க. படம் லாக் அடிக்குதா? லேக்லாம் ஒன்றும் பெருசாக தெரில, ஆனால் ஒன் டைம் வாட்சபிள் தான், டீசென்ட்டு தான். மியூசிக்லாம் எப்படி இருக்குது? மியூசிக்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. டைரக்ஷன் வெங்கட் பிரபு நல்லா தான் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது. விஜய் ஆக்டிங் நல்லா இருக்குது. நல்லா இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இல்லை இல்லை நல்லா இருக்குது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அவர் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. விஜய் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம், அந்த மாதிரி. மியூசிக் சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். விஜய் தோனி எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் கிளாஸாக போச்சு. தேங்க்யூ. படம் வேறு லெவல். விஜய் செம்மையாக ஆக்ஷன் பண்ணியிருக்கான். விஜய் எல்லா ஆக்ஷன் ஃபைட் சீனு எல்லாமே செம்மையாக இருக்குது படம். இல்லை படம் வேறு மாதிரி இருக்குது. தலை மஸ்ட்டு வாட்சி. தளபதி 3 கேரக்டர் பண்ணிக்கிறாப்புல, ட்விஸ்ட்டு அந்த மாரி இருக்குது. பார்க்காதவங்க வருத்தப்படுவீங்க. தலை ஃபேன்ஸே அந்த மாதிரி இருக்குதுன்றாங்க. ரொம்ப வருத்தப்படுவீங்க, மிஸ் பண்ணுறாது. மியூசிக் பரவாயில்ல ப்ரோ. இவன் நல்லா பண்ணிக்கிறாப்புல. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அனிருத்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் இவன் அவரோட பங்கு சூப்பராக பண்ணிக்கிறாப்புல. வெங்கட் பிரபு, மங்காத்தா அதெல்லாம் தட்டி விடுங்க ப்ரோ. இதுக்கப்புறம் கோட்டு தான். தளபதி தான் தளபதி, அந்த மாரி இருக்குது ப்ரோ. நல்லா இருக்கு, பார்க்கலாம். எதிர்பார்த்தவே நல்லா இருக்கு. ட்விஸ்ட்டு இருக்கு, அது என்னென்ன அடுத்த பாட்டில் தான் இருக்கு. சூப்பராக மாசாக இருந்துச்சு.